சென்னையில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 40 லட்சம். உங்களுக்கெல்லாம் தெரியாது, பழைய காலத்து கதை. 1977 எம்ஜிஆர் முதல்ல ஜெனரல் எலெக்ஷன் பொது தேர்தலில் அசம்பிளியில் நின்னார். ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் ரேடியோவில் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அனைத்து இந்திய அண்ணாதிமுக வெற்றி, அனைத்து இந்திய அண்ணாதிமுக வெற்றி, வெற்றி வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா இடங்களிலும் வெற்றி, மதுரையில் எல்லா இடங்களிலும் வெற்றி, தஞ்சாவூரில் எல்லா இடங்களிலும் வெற்றி, திண்டுக்கல், இப்படி வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிறவங்க நாங்கள்லாம் அப்போல்லாம் டிவியில் நாங்கள் ரேடியோ தான் கேட்போம். அப்போ நாங்கள்லாம் ஆதரவாக என்ன சென்னை சொல்ல மாட்டேங்கிறாங்க, சென்னை அப்படிங்கும்போது சென்னையில் நிலைமை தலைகீழாக மாறியது அவங்க சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, சென்னையில் உள்ள மொத்தம் 14 தொகுதியில் ஆர்கே நகரை தவிர மீதி 11 தொகுதியில் திமுக அபார வெற்றின்னாங்க. அது என்னப்பா, தமிழ்நாட்டு மக்கள் பூரா அப்படி சிந்திக்கிறாங்க, சென்னை மக்கள் மட்டும் மாற்றி சிந்திக்கிறாங்களேன்னு நாங்கள் யோசித்தோம். அப்போ இவங்க திமுக வெற்றி முடிஞ்சோன்னு சொன்னாங்க, சென்னை படித்தவர்கள் அதிகம் நிறைந்த ஒரு நகரம், அங்கே படித்தவங்க எம்ஜிஆரை விரும்பலை. அவள் எம்ஜிஆர் ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறத சென்னையில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் சென்னை எப்போதுமே எங்களது கோட்டை, எம்ஜிஆர் அங்கே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்னா, ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயித்தார். அப்போ எம்ஜிஆரே சொன்னார், இது என்ன சென்னை மக்கள் மட்டும் நம்மளை வெறுக்கிறாங்க, அப்படி இல்லையே, சென்னையில் நம்ம படங்கள்லாம் பயங்கர வசூல் போகுது, ஓட்டு போட மாட்டேங்கிறானேன்னா அவரே ஏமாற்றிட்டான். இப்போ சென்னை நிலவரம் என்ன வந்ததுன்னா, சென்னை மொத்தம் 40 லட்சம் வாக்காளர்கள் பழைய கணக்குப்படி. இப்போ 1/3 பங்கு 15 லட்சத்தை நீக்கிட்டாங்க. இப்போ சென்னையோட வாக்காளர்கள் 25 லட்சம். இப்போ நின்று பாருங்கள், இப்போ நின்று சென்னையை எவ்வளவு ஜெயிக்கிறீங்கன்னு பாருங்கள். சென்னையில் படித்தவர்கள் அதிகம், நீங்களா படித்தவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னு என்னென்னு பாருங்கள். வேளச்சேரியில் 1.5 லட்சம் ஓட்டு போலி ஓட்டு. அதுக்கப்புறம் விருகம்பாக்கம் எல்லாம் 1 லட்சத்துக்கு மேலே, 1 லட்சத்துக்கு மேலே எல்லாம் கள்ள ஓட்டு. இங்கே 15 லட்சம் காலி. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 45 லட்சம் இருந்தது. இப்போ வெறும் 25 லட்சம் வாக்காளர்கள் தான் சென்னையில். இதற்கு முன்னால் 45 லட்சம்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. 15 லட்சம் போச்சு. 15 லட்சம் போலி வாக்கு, இதை வச்சு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க.